நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் பிரியாணி தர்பாரில் நிற்கிறோம். அதாவது 500 ரூபாயிலேருந்து இங்கே பிரியாணி இருக்குது. நீங்கள் எனி டைம் வந்தால் இங்கே நான் நினைக்கிறேன் 11 மணிலேருந்து நைட் மட்டுக்கும் இங்கே எடுக்கலாம். வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம், ஸ்பெஷலாக என்னென்ன பிரியாணிகள் இருக்குதுன்னு சொல்லி போய் பார்ப்போம். வா, இது வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நர்மதா மற்றது இந்த கொழும்பு டெக்ஸ் கொழும்பு பேஷன் அந்த கடைக்கு இடையால வார லேனில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 50 மீட்டர்ல வந்து இருக்குது பிரியாணி தர்பார். இந்த கடை வந்து இங்கே அமைஞ்சிருக்குது. ஆரம்பத்தில் நெல்லியடியில் இருந்தது, இப்போ வந்து இங்கே இருக்குது. இன்னுமே சரியாக வேலைகள் முடிவடையலை என்றாலும் அவை தங்களோட சேவையை வழங்கி கொண்டு இருக்கணும். இதுதான் நான் இந்த கவுண்டர். இங்கால நம்ம வேலைகள் முடிவடையலை. இப்படியே சாப்பிட்றேன்னு சொன்னால் இங்கால இருந்து வடிவாக சாப்பிடலாம். சின்ன டேபிள் 2 வச்சுருக்கணும். அதே மாதிரி வாஷ்ரூம் வசதிகளும் இருக்குது. பிரியாணி போய் விடுவார், நல்ல ஒரு பிரியாணி போய் விடுவார், எல்லாருக்கும் பிரியாணி. இப்போ நாங்கள் 500 கொடுக்குறோம். 500 கொடுக்குறோம். ஒரு மீடியம் சைஸ் பீஸோட சென்னை ஸ்டைல் தம் பிரியாணி கொடுக்குறோம். சென்னை ஸ்டைல் தம் பிரியாணி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொடுக்குறோம், ஜாழ்ப்பாணத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ 500 ஒரு மீடியம் சைஸ் பீஸும் ரைஸும் அண்ட் ஒரு குழம்பு ஒன்று கொடுக்கணும். குழம்பு ஒன்று தாரமாக நான் சொல்லலை, நான் குழம்பு ஒன்று கொடுக்கலாம். கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த 500 ஒரு 300 350 ரூபா பல மணியான பிரியாணி கொடுப்போம். அங்கே எங்களுக்கு ஸ்டாஃப் பஸ் ரெண்டல் அது இது நல்லது கிளீனிங்ஸ் அப்படி எனக்கு எக்ஸ்பென்சிவ் இருக்குது. அப்போ அதுக்குள்ள நாங்கள் கொடுக்கணும். அவங்க கஸ்டமர் 100 ஆனாக்கள் ஹாப்பியாக இருக்கும். அது பெரிய விஷயமா இருக்குது. இப்போ அதே எங்களை வந்து மேலும் மேலும் கொடுக்குது என்ன கொடுக்குறது. ஸோ அது மாதிரி நாங்கள் முட்டை வச்சு ஒருத்தர் கேட்ட மாதிரி சைட் டிஷ் வச்சு அதை கேட்ட மாதிரி பேக்கேஜஸ் வைக்கும். சைஸ் கொஞ்சம் கொடுக்குறது. இப்போதைக்கு காலம் 11 மணிலேருந்து 9 மணி நேரத்தில் யாழ்ப்பாண டவுனில் இசாரா டெக்ஸன் ரோடு கடை இருக்குது. இசாரா டெக்ஸ் பேசன் ரோடு கடை. அதுக்கு முழுக்கால ஒரு லேன் வந்து போகுது. அந்த லேன் வந்து 3rd லேன்னு சொல்கிறது போர்டு ஒன்று மாதிரி இல்லை. லேனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6வது கடை சின்னனா ஒரு வீடு ஒன்று எடுத்து அதை நாங்கள் ரெடி பண்ணி நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கோம். இது வரைக்கும் கஸ்டமர்ஸ் நாங்கள் ஹாப்பியாக பார்த்து கொண்டிருக்கோம். நம்புகிறோம் இன்னும் மேம்படுறதுக்கான வழிகளை நாங்கள் தேடி கொண்டிருக்கோம். இப்போ இரவு வந்து நாங்கள் வந்து இப்போ கொத்தும் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். கொத்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அஜினோமோட்டோவோ ஸ்டாக் பவுடர் ஒன்றும் பாவிக்கிறது, கலரிங்கும் பாவிக்கிறது செய்யறதால டேஸ்ட் வந்து கொஞ்சம் சப்ளாக இருக்குது. ஒரு பழைய கால டேஸ்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ அது எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ அது கஸ்டமர்ஸுக்கு ஹாப்பியாக இருக்குமே நேற்று தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணினாங்க. சோஃபார் ஓகே அப்போ இன்னும் நாங்கள் செய்ய மேலே நாங்கள் மேம்படுவோம்னு நம்புவோம். அதோட வந்து பகலும் ரைஸ் கறி செய்கிற பிளான் ஒன்று இருக்கு. அதோட வந்து இரவுக்கு புட்டும் சிக்கன் பிரெட்டல் மட்டன் பிரெட்டல் அப்படின்ற விஷயங்கள் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுற பிளான் ஒன்று இருக்கு. இதான் எங்களை பற்றி வேறு கேட்க என்ன கேடு கொத்துனா வெளியே நாங்கள் 600 கொடுக்குறோம். 600 டீசனான கொத்து. அதே வந்து ஃபுல் கொத்து நாங்கள் கொடுக்குறோம் 900 900 என்ன பிரச்சனை 900 600 போடுறது அதே சிக்கன் தான் 900 போடுறதால கொஞ்சம் சிக்கன் குறைவாக நம்ம 2 பாசலாக நாங்கள் கொடுக்குறோம். 2 பாசைக்கு ஒரு 10 சாப்பிட முடியல ஃபுல் கொத்து எடுக்கலாம். அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் நல்ல மாதிரி கொத்து எடுக்கலாம். கொஞ்சம் நல்ல மாதிரி டேஸ்ட்டாக சாப்பிட்றோம்னா அதே 600 வந்து கொஞ்சம் டேஸ்ட்டில் என்ஹான்ஸ் பண்ணி அதே நேரத்தில் வந்து என்ன சொல்கிறது மோர் சிக்கன் மோர் டேஸ்ட் மாதிரி கான்செப்ட் வந்து 1000 ரூபா கொடுக்குறோம். அதிலே ஃபுல் வந்து 1500 கொடுக்குறோம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நீங்கள் வந்து ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை கொஞ்சம் பெட்டராக எடுப்போம். அப்போ நீங்கள் எல்லாருக்கும் ஒன்று ஓகே. இந்த மெனுவை பற்றி சொல்லுங்க. இது மெனு வந்து பார்த்தீங்கன்னா 3 சைஸில் இருக்குது. 3 சைஸில் இருக்குது. அது ஒரு நார்மல் சைஸ், இது ஒரு ரெகுலர் சைஸ் உண்டு, இது ஒரு வந்து லார்ஜ் சைஸ். இப்போ லார்ஜ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் சிக்கன். இந்த சிக்கன் சைஸஸ் படத்தில் இருக்கிற மாதிரி சொன்னேன் வராது. சின்ன சைஸஸ் வரும், மாறும், மதுகள் வரும், லெக் பீஸ் தான் வரணும் மண்டியில், ட்ரம் ஸ்டிக்குன்னு சொல்கிறேன் அந்த பீஸ் தான் வரணும் மண்டியில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பீஸோட குழம்பு அல்லது முட்டையோட எடுக்கலாம், அல்லது சைட் டிஷஸ் உள்ள வச்சு எடுக்கலாம், உள்ள வச்சு எடுக்கலாம், அல்லது முட்டை சைட் டிஷஸ் உள்ள வச்சு எடுக்கலாம், அல்லது சைட் டிஷஸ் வெளியில் வச்சு ஹாப்பியாக நான் வந்து சாப்பிட போகிறேன் மாதிரி இருந்தால் அப்படியே நாங்கள் அப்படி சாப்பிடலாம். அது கொஞ்சம் சைஸஸ் கூட எடுக்கணும்னா எடுத்துக்கொள்ளலாம். இந்த சிக்கன் பீஸ் எனக்கு கூட வேணும்னா அதே கான்செப்டில் இந்தியாவில் இருக்குது. சிக்கன் பீஸஸ் கொஞ்சம் கூட இருக்குது. சிக்கன் 65 நாங்கள் செய்கிறோம் வந்து ஒத்தென்டிக் ஸ்டைல், ஒத்தென்டிக் சிக்கன் 65 மசாலா ஒன்றும் இல்லாமல் நாங்கள் செய்கிறோம். அதுவும் வந்து ரோஸ்டட் சிக்கனும் ஒன்று ஸ்டைல் ஒன்று செய்கிறோம். அதையும் வச்சு நாங்கள் இந்த பிரியாணியை நாங்கள் கொடுப்போம். அதே ஒத்துரோ டீம் வந்து கொஞ்ச காலத்தில் அந்த ரோஸ்டட் சிக்கனோடையும் வந்து செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் சோஃபா உங்களோட 500 ரூபா பிரியாணி நான் இப்போ சாப்பிட்டேன். நான் இல்லை சாதாரணமாக ஒரு அளவாக சாப்பிட்றாங்களுக்கு பெரிய பசி இல்லாட்டா அளவாக இருக்குது. கொஞ்சம் கூட சாப்பிட்றாங்களுக்கு அடுத்ததுக்கு இருந்து 6 சாப்பிட்றீங்க வேலையோட செய்ய போறீங்கன்னா அது வந்து ஹாப்பியான ஒரு மீல். அதுக்கு வந்து சாப்பிட்றாங்களுக்கு அந்த நெஞ்சரிச்செல்லாம் வராத மாதிரி நாங்கள் சரியான ஒரு நல்ல இன்கிரீடியன்ஸை பாவிச்சா செய்யறோம். நாங்கள் சந்தோஷமா சாப்பிட்ற சாப்பாடு அதுக்காக நினைக்கிறேன். ஓகேண்ணா, தேங்க்யூ. திருப்பி ஒரு டெவலப் ஆன திருப்பி டெவலப் பண்ண இருக்கு. இதை பார்த்து பெரிய ரெஸ்டாரண்ட் நெக்ஸ்ட் வந்துறாங்க. இது ஒரு சின்ன குட்டியான
அங்கே சாப்பிட்ற இடம் இருக்குது. நார்மலாக இடம் செட் பண்ணி வச்சிருக்கோம். அது டேக் பாக்ஸ் தான் இப்போ கொடுத்து கொண்டிருக்கோம். 2 விஷயம் பண்ணுவோம். நாங்கள் என்ன மேம்பட யோசிக்கிறோம். அடுத்தது வந்து எங்களுக்கான சரியாக இணைஞ்சு ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸையும் நாங்கள் செட் பண்ணுறதுல தவற விட்டு கொண்டிருக்கோம். அதெல்லாம் சரியாக விளைவிட நாங்கள் அதுக்கான ஒழுங்காக செஞ்சு. ஓகே, நான் நன்றி. தேங்க்யூ. இப்போ நாங்கள் 500 ரூபா பிரியாணியை வாங்கியாச்சு. இப்போ நாங்கள் அதில் பாருங்கள் இவ்வளோ அழகாக பேக் பண்ணியிருக்குது ஒரு சில்வர் பாக்ஸில். அதில் ஒரு குழம்பும் தந்திருந்தாங்க. இப்போ நாங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. உள்ளுக்கு சிக்கன் பீஸ் வச்சுருக்குது, 2 சின்ன பீஸ். உண்மையிலேயே இது இந்த ஒரு தடவை சாப்பிட்ற ஆக்களுக்கு, நார்மலாக கொஞ்சமாக சாப்பிட்ற ஆக்களுக்கு தாராளமாக காணும். எனக்கும் அது தாராளமாக காணுமா இருந்தது. கூடுதலாக சாப்பிட்ற ஆக்கள் அதுக்கு அடுத்தடுத்த ஆப்ஷனை பார்க்கணும். உண்மையிலேயே சொல்லப்போனால் நல்லா தான் இருந்தது. நான் இதுவரைக்கும் சாப்பிட்ட பிரியாணியில் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. ஓகே, நீங்களும் உங்களுக்கு 500 ரூபாய்க்குள்ள பட்ஜெட்டில் ஒரு பிரியாணி சாப்பிடணும்னு சொல்லி சொன்னால் பிரியாணி தர்பாருக்கு வாங்க.